தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 23ஆம் நாள் 5/6/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க, இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த புதன்கிழமைகளிலே நாம் ஆசாரசீரராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பு. இந்த புதன்கிழமையிலே சுபகாரியங்கள் செய்வதற்கு ஒரு தனித்துவமான நாள் இந்த புதன்கிழமை. ஒரு திருமணத்தை நடத்துவதற்கோ, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கோ, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகங்கள் ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஒரு கும்பாபிஷேகத்தை செய்வதற்கோ ஒரு சிறந்த நாள் இந்த புதன்கிழமை. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்றார்கள். அவ்வளவு சிறப்பு கொண்டதாகிய புதன்கிழமை என்று இந்த புதன்கிழமையிலே நாமும் இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் மீன்பாடும் தேன்நாடி என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே செங்கலடி என்கின்றதாகிய பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சித்திவிநாயக பெருமான் ஆலயத்திலே இந்த வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று இன்றைய தினம் ரதோத்சவம் என்கின்றதாகிய தேர் திருவிழா, இந்த சம்ஹார உற்சவத்தோடு கூடியது. வேட்டை திருவிழா, சப்பை ரத திருவிழா, தேர் திருவிழா மூன்றுமே இந்த சம்ஹார உற்சவத்தை குறிப்பது. இன்று அந்த தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற திருவள் கூட்டியிருக்கின்றது. மூலஸ்தானத்திலே அபிஷேகங்கள், பூஜைகள், ஆராதனைகள் நடைபெற்று, உதயஸ்தம்ப பூஜை நடைபெற்று, வசந்த மண்டபத்திலே சிறப்பான தீபாராதனை நடைபெற்று, அங்கு வேத பாராயணம், ஸ்தோத்திர பாராயணம், திருமுறை பாராயணம், ஆசீர்வசனம், நாதாஞ்சலி, கீதாஞ்சலி, நர்தனாஞ்சலி போன்றவையெல்லாம் நடைபெற்று சுவாமி உள்வீதி வலம் வந்து யாகத்திலே யாக தரிசனம் பண்ணி கந்தோற்சவம் நடைபெற்று சுவாமி தேரிலே ஆரோகணித்து வலம் வருகின்றதாகிய ரதோற்சவம் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு இந்த ரதத்திலே விநாயக பெருப்பான் ஏறி வலம் வந்து அடியவர்களுக்கெல்லாம் நல்லருள் புரிகின்ற வகையிலே இன்றைய தினம் இந்த தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று, நாளைய தினம் காலையிலே தீர்த்த உற்சவமும் மாலை கொடியிறக்க உற்சவமும் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறான அந்த உற்சவ காலங்களிலே நாமும் சென்று இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.